Good evening and welcome to our Bible study on the letter of Jude, part 2. உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த வேளையிலும் கூட யூதா எழுதின பொதுவான நிருபம் வேத பாடத்தின் இரண்டாம் பகுதிக்கு வந்திருக்கிறோம். So yesterday we studied the verses from 1 to 10. ஒன்றாவது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம். So how Jude was encouraging the church believers to contend for the faith. எப்படி சபை மக்கள் தைரியமாய் விசுவாசத்திற்காக போராட வேண்டும் என்று கூறினார். Within 35 years the church has deteriorated. So many false doctrines had crept in, and so Jude was very upset and the Holy Spirit inspired him to write this beautiful letter. 35 வருடங்களுக்குள்ளாகவே சபை கீழாக சென்று விட்டது, அழிவுக்கு நேராக சபை சென்று விட்டதால் மிகவும் வருத்தத்துடன் யூதாய் புத்தகத்தை எழுதுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த யூதாவின் மூலமாக தன்னுடைய சபையை எப்படி ஊக்குவித்தார் என்று நாம் பார்த்தோம். Verse number 11, woe to them, for they walk in the way of Cain and abandon themselves for the sake of gain to Balaam's error and perish in Korah's rebellion. இப்படியாக அந்த வசனம் துவங்குகிறது. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். When Jesus walked the earth, every time he said woe unto a city or a person, something happened to them. Think of the cities like Bethsaida, Chorazin, even in Capernaum. If you go there, you will find that the temple stones have turned black. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த காலத்தில் எந்தெந்த நகரத்திற்கு அவர் ஐயோ என்று கூறினாரோ அந்த நகரத்தில் ஏதோ ஒரு அழிவு உண்டாகி இருக்கிறது. கற்பனகூமில் அங்கு இருந்த கற்கள் எல்லாம் கருப்பாகி விட்டதை கூட நாம் பார்த்திருக்கிறோம். They were affected in some way or the other when Jesus said ayyo. Ayyo today is accepted in the English language. It's spelled A-I-Y-O-H. Ayyo. Woe unto you. ஐயோ என்ற வார்த்தை இன்று ஆங்கிலத்திலும் அது சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஐயோ என்று எந்த நகரத்துக்கு கூறினாரோ அந்த நகரம் ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறதாய் காணப்பட்டுள்ளது. So when we start this verse number 11, woe unto them, to whom does Jude refer that them? இவர்களுக்கு ஐயோ என்று யூதா கூறுகிறார். இவர்கள் என்றால் அவர்கள் யார்? He's talking about the false preachers who have brought down the values of Christianity, who have brought down or lowered the standards in the Christian faith by preaching false doctrines. கள்ள உபதேசியார்கள் கள்ள உபதேசம் செய்து கிறிஸ்துவத்தின் தரத்தையும் கிறிஸ்துவத்தின் மதிப்பையும் கீழே கொண்டு வந்த அந்த கள்ள போதகர்களுக்கு தான் ஐயோ என்று யூதா கூறுகிறார். So Jude takes us back to the Old Testament and tells and compares these people with three kinds of servants of God in the Old Testament. இந்த ஊழியக்காரர்களை, தேவனுடைய ஊழியக்காரர்களை, ஐயோ என்று கூறப்படும் இந்த ஊழியக்காரர்களை பழைய ஏற்பாட்டில் 3 தேவ ஊழியர்களுக்கு ஒப்பிட்டு கூறுகிறார். The first is Cain, the next is Balaam, and then we have Korah. So he's referring to what these 3 people did in the Old Testament and lost favor with God. முதலாவதாக காயின், இரண்டாவதாக பிலேயாம், மூன்றாவதாக கோரா. இவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்து தேவ தயையை இழந்து விட்டார்கள். So he says they have walked in the way of Cain. இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து என்று கூறப்பட்டிருக்கிறது. So what is to walk in the way of Cain? காயினுடைய வழியில் நடப்பது என்றால் என்ன? So what was the big mistake that Cain made? காயின் இன்னொரு பெரிய தவறை செய்திருந்தான். We know he was a murderer, but God is talking about the attitude of this man. அவன் ஒரு கொலைகாரன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவனுடைய சிந்தை அவன் குறித்துதான் தேவன் இங்கு கூறுகிறார். Let's go back
to the Garden of Eden for a short while. When Adam and Eve sinned, when they realized they had sinned, they had tried to cover themselves with fig leaves. நாம் இப்பொழுது ஏதேன் தோட்டத்துக்கு ஒரு விசை செல்வோம். அங்கு ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது தங்களை அத்தி இலைகளினாலே மறைத்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கலாம். So he said God took hold of a goat, cut it and made it shed its blood. And why did he do that? Because fig leaves cannot forgive sins. இந்த அத்தி இலைகள் பாவ நிவாரணமாய் இருக்க முடியாது என்பதன் நிமித்தமாக தேவன் ஒரு ஆட்டை எடுத்து அங்கு ரத்தம் சிந்துதலை அவர் செய்தார். If you study as to how the word of God came into existence, or how the Bible came into existence from of old, it was through word of mouth which parents passed it on to their children. So in this context, Cain and Abel knew what they should do for their sin offering. எப்படி தேவனுடைய வார்த்தை அறியப்பட்டது, நிலை நின்றது என்று நாம் பார்க்கும் பொழுது பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் சட்டத்தையும் கூறுவதன் நிமித்தமாக தான் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆகவே இங்கு ஆதாமும் காயினும் தேவன் என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்று அறிந்திருந்தார்கள். So Cain did not take the act of the law of sin offering seriously. ஆகவே இங்கு காயின் தான் அந்த பாவ நிவாரண பலியை அவன் கவனமாக செலுத்தவில்லை என்று நாம் பார்க்க முடியும். His offering was not in line with God's requirement. தேவனுக்கு எது தேவைப்பட்டிருந்ததோ, எப்படி அவன் கொடுக்க வேண்டுமோ அதை அவன் கொடுக்கவில்லை. தேவன் எதிர்பார்த்ததை அவன் செய்யவில்லை. He was quite blasé about it, thinking, God will accept anything and everything. எதை கொடுத்தாலும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவார் என்று அவன் கவனக்குறைவாக இருந்து விட்டான். So that's what we hear many preachers say, be the way you are. God loves the way you are. That's the kind of thing, that you take it for granted, and also you're not very serious about the standards that God is looking out for. தேவன் எப்படி ஒரு தரத்தை எதிர்பார்க்கிறார் என்று நாம் அறிந்தும் கவனக்குறைவாக இருந்து அநேக போதகர்கள் என்று நீங்கள் எப்படி இருந்தாலும் தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வார் என்று சர்வசாதாரணமாக கூறுகிறார்கள். So the values or standards are reduced by these false doctrines through the false prophets. Why? To win the favor of people. கள்ள தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் கள்ள உபதேசிகள் மூலமாகவும் இந்த கள்ள உபதேசங்கள் ஊடுருவி நிறைந்திருக்கின்றன. இது ஏன் நிறைந்திருக்கின்றன, ஏன் இப்படி செய்கிறார்கள் என்றால் அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக. So when we read the book of Hebrews, in that we find chapter 9 verse 22, it says very clearly, without the shedding of blood there is no forgiveness for our sins. எபிரேய புத்தகத்தின் 9வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் நாம் இப்படியாக காணலாம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. So that's why now Jude wants to compare the false preachers 2000 years back and even now, that they always wanted to lower the standards. God will accept anything and everything. Be the way you are. ஆகவே தான் யூதா அந்த 2000 வருஷத்துக்கு முன்பாக நடந்த அந்த சம்பவத்தின் மூலமாக அப்பொழுதும் இப்பொழுதும் தேவன் எதை எதிர்பார்க்கிறார் என்றும், மக்கள் நீங்கள் எப்படி வந்தாலும் தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வார், நீங்கள் என்ன செய்தாலும் தேவன் ஏற்றுக்கொள்வார் என்ற இந்த கள்ள உபதேசத்தை குறித்து அவர் கூறுகிறார். So let me read verse 11 again to you so that we can understand it. மீண்டுமாக ஒரு விசை இந்த 11வது வசனத்தை, யூதா 11வது வசனத்தை நாம் பார்ப்போம். Woe to them, for they walk in the way of Cain and abandon themselves for the sake of gain to Balaam's error. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயீனுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி என்று கூறப்பட்டிருக்கிறது. So we get the answer. Why do these people act like Cain? எதற்காக இவர்கள் காயினை போல நடந்து கொள்கிறார்கள் என்ற அந்த
கேள்விக்கு பதில் இங்கு கிடைக்கிறது. Why do they lower their standards? Why do they make it comfortable for the people? Why do they do that? எதற்காக தரத்தை குறைக்கிறார்கள்? எதற்காக எல்லோரும் சௌரியமாக இருக்க வேண்டும் என்று மதிப்பையும் தரத்தையும் குறைத்து கொண்டிருக்கிறார்கள்? The answer is there, for the sake of gain, financial gain. கூலிக்காக செய்த வஞ்சகத்தினால், அதாவது பணத்திற்காக அவர்கள் செய்கிறார்கள். So Jude takes us back to Balaam's life. ஆகவே தான் பிலேயாமுடைய வாழ்க்கையை குறித்து யூதா இங்கு எழுதுகிறார். So let me give you the backup in case many of you don't know who Balaam was. இந்த பிலேயாம் யார் என்று உங்களுக்கு நீங்கள் அறியாவிட்டால் அந்த பிலேயாமை குறித்து இப்பொழுது நான் கூறட்டும். The Egyptian kingdom was the most powerful kingdom when we start reading the Bible, and the people of Israel were in bondage. எகிப்து ராஜ்யம் தான் இந்த உலகத்திலேயே வல்லமையுள்ள ராஜ்யமாக இருந்தது. அப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்தார்கள். So once you get into bondage in Egypt, there is no hope for anybody to escape the clutches of the Egyptians. இந்த எகிப்து மக்களின் பிடியிலிருந்து மனிதர்கள் அவர்கள் அடிமையாகி விட்டால் அங்கிருந்து விடுவிப்பதற்கு வழியே இல்லாமல் இருந்தது. So for nearly 430 years the people of Israel were living in bondage. 430 வருடங்களுக்கு இஸ்ரவேலர்கள் அங்கு எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். And all the people living around Egypt and all the other nations thought to themselves, once you are in the power of the Egyptian kingdom, you can never escape. அந்த எகிப்து தேசத்தை சுற்றி இருந்த மற்ற எல்லா தேசங்களும் எகிப்து தேசத்தில் நீங்கள் பிடிபட்டு விட்டால், அவர்களுக்கு அடிமையாகி விட்டால் உங்களுக்கு விமோச்சனமே கிடையாது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். Because they were so advanced in their warfare as well as in witchcraft. அவர்கள் நல்ல யுத்தம் செய்வதில் தேர்ந்தவர்களாய் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, பில்லி சூன்யம் மந்திர தந்திரங்களிலும் அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருந்தார்கள். Moses was from Egypt. He was from the Egyptian palace. He knew all that was happening in Egypt. So God is telling him, don't get scared of the Egyptian witchcraft. What is in your hand? You got a rod? No, you throw it. And he sees it becomes a snake. Why? With this rod, you can challenge the snake magic in Egypt. மோசே அந்த எகிப்து தேசத்தின் அரண்மனையில் தான் வளர்ந்து வந்திருந்தார். அவர் அந்த எகிப்து தேசத்தில் நடக்கும் எல்லா காரியங்களையும் நன்கு அறிந்திருந்தார். ஆகவேதான் தேவன் தன்னுடைய கரத்தில் இருக்கும் கோலை வீசி அது பாம்பாகி விட்டதை மோசேயை பார்க்க செய்தார். இந்த அவர்கள் அந்த மந்திரத்தில் அவர்கள் தேர்ந்தவர்களாய் இருந்தபடியால் உன்னுடைய கையில் இருக்கும் அந்த கோலிலேயே அவர்களை நீ ஜெயித்து விடலாம் என்று தேவன் உறுதி கூறினது நிமித்தமாக தான் அந்த சம்பவம் நடந்தது. So God was encouraging Moses to go to Egypt with his power, with the power of God, to overcome the power of witchcraft. தேவ வல்லமையில் அந்த மந்திர தந்திரங்களில் உள்ள வல்லமையை மேற்கொள்ளும்படி தேவன் மோசேயை அனுப்பினார். So when the people crossed the Red Sea and came to the wilderness, all the surrounding nations were surprised. How could these people escape from Egypt? சிவந்த சமுத்திரத்தை கடந்து அவர்கள் வனாந்திரத்திற்கு இஸ்ரவேல் மக்கள் வந்த பொழுது சுற்றி இருந்த அனைத்து தேசங்களும் எப்படி இவர்கள் அந்த எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தார்கள் என்று ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். Now the people of Israel were slowly entering into all the other neighboring nations. இப்ப இந்த இஸ்ரவேல் தேசத்து மக்கள் எல்லா தேசத்துக்குள்ளும் அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். So they thought to themselves, if this powerful group of people they came over to all our nations, we are going to be no more. இந்த வல்லமையுள்ள இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய தேசத்திற்குள் வந்து நுழைந்து விட்டால் எங்களையும் அழித்து விடுவார்கள் என்று அவர்கள் பயந்து விட்டார்கள். Such was this man, this king of Moab by the name Balak. He knew something was going to happen, so he gets hold of a seer called Balaam and calls him to curse God's people, the people of Israel. இதை அறிந்த அந்த மோவாபிய ராஜாவாகிய பாலாக் அவர் என்ன செய்தார் என்றால் பிலேயாமை வரவழைத்து இந்த இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படியாக அவர் வைத்தார். So if you read Numbers
23, you will find in detail all that transpires, and Balaam tells, and Balak tells Balaam, you can do nothing to God's people because God is with them. நீங்கள் என்னாகமம் 23வது அதிகாரத்தை நீங்கள் படித்தால் இந்த சம்பவத்தை குறித்து விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பிலேயாம் அங்கு பாலாக்கிடம், இந்த தேவ மனிதர்களுக்கு நீ எதையும் செய்ய முடியாது, அவர்களை எதிர்த்து எதையுமே செய்ய முடியாது என்று பாலாக்கிடம் கூறுவதையும் காணலாம். So Balaam tells Balak, the more I try to curse the people of Israel, God is changing it into a blessing. நான் அவர்களை சபித்தால் தேவன் அதை ஆசீர்வாதமாக அவர்களுக்கு மாற்றி விடுகிறார் என்று பிலேயாம் பாலாக்கிடம் கூறுகிறார். And he tells Balak, I'm not able to grant your request. நீங்கள் கேட்டுக்கொண்டதை என்னால் செய்ய முடியாது என்று பாலாக்கிடம் கூறுகிறார். Because the God of Israel, the awesome God, is with them. உன்னதமான தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்று அவன் கூறினான். But I can teach you something that will help you to overcome them when you make them fall. நீங்கள் அவர்களை பாவத்தில் விழச் செய்தால் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று பிலேயாம் பாலாக்கிடம் கூறுகிறான். So you make your women, send your women to mix with the Israelites, and they will lose favor with God. நீங்கள் உங்களுடைய ஸ்திரீகளை, மோவாபிய ஸ்திரீகளை இஸ்ரவேல் நாட்டிற்குள் அந்த மக்களிடையே நீங்கள் அனுப்புங்கள், அவர்கள் பாவம் செய்து தேவனுடைய தயையை இழந்து விடுவார்கள் என்று கூறினான். By bringing down the holiness of God among the people of Israel, you know what happens? Actually, the people of Israel anger God, and Balaam is able to do some favor, and Balak gives him a lot of his wealth. இந்த இஸ்ரவேல் மக்களின் நடுவில் அந்த ஸ்திரீகளை அனுப்பி பரிசுத்தத்தின் தரத்தை அவர்கள் குறைத்து விட்டபடியால் தேவ கோபாக்கினைக்குள்ளாக்கி பிலேயாம் பாலாக்கிடம் அநேக பொக்கிஷங்களை பெற்றுக்கொண்டான். So whenever you lower the standards, you know, you will go to, no matter how you live, God will take you to heaven. You know, God has already prepared a place for us. He's finished the work on Calvary. You don't have to bother about your own life. You know, just live the way you are. People will love you for that, and they will also make you rich. நீங்கள் தேவனுடைய தரத்தை குறைத்து, தேவன் எதிர்பார்க்கும் அந்த பரிசுத்த தரத்தை குறைத்து நீங்கள் எப்படி வேணாலும் வாழலாம். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே எல்லாவற்றையும் சிலுவையில் மரிக்கும் பொழுது எல்லாவற்றையும் அங்கு முடித்து விட்டார். ஆகவே இப்பொழுது நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் கவலை இல்லை, அது பொருட்டாகாது. நீங்கள் பரலோகத்துக்கு செல்லலாம் என்று நீங்கள் கூறினால் எல்லோரும் உங்களை விரும்புவார்கள், உங்களுக்கு அதிகமான பொக்கிஷங்களையும் தருவார்கள். Example, let me give you the prosperity gospel. You know, God wants you to be prosperous like Abraham. The more and more you motivate people, they'll also give you in return. So like Balaam, you can always preach something which is very favorable to the people and earn a lot of money. இப்பொழுது இந்த உலகத்தில் சென்று கொண்டிருக்கிற செழிப்பான உபதேசங்கள், சுவிசேஷங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆபிரகாமை போல நீங்கள் செழிப்பாய் இருக்க வேண்டும் என்று மக்களிடத்தில் போதகர்கள் கூற மக்களும் மிகுந்த சந்தோஷம் அடைந்து அந்த போதகருக்கு அநேக பொக்கிஷங்களை, பரிசுகளை கொடுத்து, பணங்களை கொடுத்து அவர்களுடைய இருதயத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். That's why in the very beginning itself Jude said, contend for the faith, agonize for the faith. You might have to shed blood, you know, to make the church what it is before. அதன் நிமித்தமாக தான் யூதா எழுதின இந்த நிருபத்தில் 3வது வசனத்தில் தைரியமாய் விசுவாசத்திற்காக போராட வேண்டும் என்று கூறினார். விசுவாசத்திற்கு போராட வேண்டும் என்றால் சில வேளைகளில் ரத்தம் சிந்துதல் கூட அங்கு நேரிடலாம். And the third person that Jude compares us with, Korah, who died of his rebellion. மூன்றாவதாக கோரா என்பவரை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவன் முரட்டாட்டுத்தனத்தினால் அவன் மரித்து போனான். He is like, you can compare this man with people who say, why only the pastor knows to do it? Only Moses and his family or Aaron is allowed? We also know how to run a church, you know. When you rebel inside the church, it says,
today we find people like Cain, Balaam, and Korah inside the church. கோரா மோசேயின் குடும்பத்தார் மத்தரும் தான் ஆசாரியர்களா, நாங்களும் அதை செய்ய முடியும் என்று எதிர்த்து பேசினான். அதே போல இன்றும் சபைகளுக்குள் காயினை போலவும் பிலேயாமை போலவும் கோராவை போலவும் மக்கள் இருக்கிறார்கள். So what is actually Jude saying when he's comparing these three people? He says they lacked the fear of God. இந்த யூதா இவர்களை குறித்து என்ன கூறுகிறார் என்றால், அவர்கள் தேவ பயம் இல்லாதவர்களாய் இருந்தார்கள். Verse 12, what does it say? 12வது வசனம் என்ன கூறுகிறது? These are blemishes on your love feasts, as they boldly carouse together, looking after themselves. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். It talks about the leaders, it talks about the pastors, the false preachers, the false prophets. They all know how to take care of themselves and their families. இந்த வசனத்தில் தலைவர்கள், மூப்பர்கள், போதகர்கள், கள்ள உபதேசியார்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் எப்படி மேய்த்துக் கொள்கிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. So you say these are blemishes on your. What is a love feast? அன்பின் விருந்து என்றால் என்ன? Those days in the church, after the church got over, everybody brought in their food like potluck, and they shared among themselves the food that they brought. So it was called a love feast. அக்காலகட்டத்தில் சபையில் இருக்கும் மக்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து ஏதாவது செய்து சபைக்கு கொண்டு வந்து எல்லோரும் சேர்ந்து அந்த உணவை அவரவர்கள் வீட்டிலிருந்து கொண்டு வந்த எல்லா உணவையும் வைத்து எல்லோரும் சேர்ந்து உண்ணுவார்கள். But the rich people bought very nice food and they never shared with the poor people. செல்வந்தர்கள் நல்ல அருமையான தின்பண்டங்களை கொண்டு வந்து ஏழை எளியோர்களோடு கூட அவர்கள் அதை பகிர்ந்து கொள்ளவில்லை. They fed themselves, they fed their appetites without caring for the poor people inside the church itself. ஏழைகளுக்கு, சபைக்குள் இருக்கிற ஏழைகளுக்கு கொடுக்காமல் தங்களின் பசியை தான் அவர்கள் ஆற்றிக் கொண்டார்கள். And it said they got drunk and they ended up carousing each other. அவர்கள் குடிவெறியோடு அனாவசியமான காரியங்களை செய்தார்கள் என்று கூறுகிறது. So you could see what was happening inside the church, because people never believed that they were all one in Jesus Christ. There was separation, the rich, the poor, educated, uneducated. சபை ஒன்றாக இருக்கவில்லை. அங்கு ஏழை பணக்காரன் பாகுபாடு இருந்தது, படித்தவன் படிக்காதவன் என்று அநேக பாகுபாடுகள் இருந்தன. இயேசு கிறிஸ்து அப்படியாக சபையை அவர் உருவாக்கவில்லை. So Jude, at that time itself, Jude is worried that the church leaders have started indulging lustfully. அக்காலகட்டத்திலேயே மாம்ச இச்சையோடு கூட அந்த சபை தலைவர்கள் அவர்கள் செயல்பட்டார்கள் என்று யூதா எழுதுகிறார். They were yielding to the demands of the flesh and they looked after themselves. அவர்கள் தங்களுடைய மாம்ச இச்சையை எல்லாவற்றையும் போக்கி தங்களுக்காகவே காரியங்களை செய்து கொண்டார்கள். Now comes the beautiful phraseology. You will find how beautiful the Holy Spirit has helped Jude to put those words together. So we will talk about this then. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எப்படி அழகாக இவர்களை குறித்து விவரிக்கிறார் என்று நாம் பார்க்கலாம். Waterless clouds carried by the winds. அவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்கள். It looks as though it's going to rain. When you look at them, you think they're going to bring a great word, but nothing comes up because they are waterless, no stuff. இந்த காற்றால் அடித்து போகும் தண்ணீரற்ற மேகங்களை பார்க்கும் பொழுது மழை வரும் என்று நாம் எதிர்பார்ப்பதுண்டு. அதே போல் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் தண்ணீரற்ற மேகங்கள் போல் காணப்படுகிறார்கள். Look at the similarity. The Lord reveals the same thing even to Apostle Peter in his second letter in verse 17 and 18, and he also uses the same term, waterless clouds.
2 பேதுரு 2வது அதிகாரம் 17வது 18வது வசனத்திலேயே இதே போல் பேதுருவுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர்கள் தண்ணீரற்ற மேகங்களாய் காணப்படுகிறார்கள். So all these descriptions is all about the false preachers. இவர் இங்கு அந்த கள்ள போதகர்களை குறித்து தான் விவரிக்கிறார். Those who are after money and wealth and $1 million homes and vintage cars, that's what we are getting reminded of. பணத்தாசைக்காக செய்யும் ஊழியர்கள். And what are the look at once again it says fruitless trees in late autumn. இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்கள் என்று கூறுகிறார். So we need to enjoy each phrase, fruitless trees in autumn. I want your imagination to run wild. Nothing on the tree. அந்த மரங்களில் கனியே காணப்படாது, ஒன்றும் இருக்காது. ஆகவே அதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். So spiritually there's nothing there, but only the desire to gain money. They speak things which make people happy, and in turn the people bless them. இவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் அவர்களிடத்தில் ஒன்றும் காணப்படாது, ஆனால் மக்களுடைய மனதை கவரும் வண்ணமாக அவர்கள் பேசுகிறதின் நிமித்தம் மக்கள் அவர்களை ஆசீர்வதிக்கின்றார்கள். I also like the term twice dead. 2 தரம் செத்து என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. Now the Holy Spirit language here, how Peter and Jude at the same time were blessed by God. பேதுருவும் யூதாவும் ஒரே நேரத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறார்கள். அது பரிசுத்த ஆவியானவரின் செயல். So twice dead. As long as Lazarus died for the first time, Jesus was there to raise him up. Twice dead, எல்லாம் முடிஞ்சிச்சு. Once for all, it's over. லாசரு முதல் தரம் மரித்த பொழுது இயேசு கிறிஸ்து அவரை உயிரோடு மீண்டும் எழுப்பினார். ஆனால் 2ஆம் தரம் மரித்தால் எல்லாம் முடிந்துவிடும், யாரும் எதுவும் செய்ய முடியாது. It's like saying they have come to a point of no return. You can't change them. There's no hope left for these people. அவர்களை மாற்றவே முடியாது, நம்பிக்கையற்ற நிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். And then let's go to verse 13. It still continues. 13வது வசனத்தில் இன்னும் விவரிக்கிறார். Wild waves of the sea casting up the foam of their own shame. What does it mean? தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் என்று கூறப்பட்டிருக்கிறது. Look at the beautiful, like the sea, the Holy Spirit is teaching us something very important. இந்த கடல் அலையை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு முக்கியமான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். So how do I explain this to you? Because I have lived close around the sea, I have observed this. நான் உங்களுக்கு எப்படி இதை விவரித்து கூற முடியும் என்றால், நான் கடல் கரை பக்கத்தில் நான் வசித்தபடியால் இதை அழகாக உங்களுக்கு நான் விவரிக்க முடியும். So from Roypuram, when you start going further down to Ennore, you will find a big water line, a pipe that comes into the sea, which comes and brings in all the sewage water and lets into the sea. நாம் ராயபுரத்திலிருந்து எண்ணூருக்கு செல்லும் வழியில் ஒரு பக்கத்தில் கடல் இருக்கும், ஒரு இடத்தில் இந்த சென்னையில் இருக்கும் எல்லா அழுக்கு தண்ணீரும் ஒரு பெரிய பைப் மூலமாக கடலுக்குள் அது கொட்டப்படுகிறது. You can actually see the gutter water getting into the sea. அந்த கால்வாய் தண்ணீர் கடல் தண்ணீரோடு சேருகிறதை நாம் பார்க்க முடியும். So on the shores you will find little kids playing in the waters. அந்த கடற்கரை ஓரத்தில் சிறு பிள்ளைகள் விளையாண்டு கொண்டிருப்பதை நாம் காணலாம். When you notice the waves closer to a place, the sea which is contaminated, you will find a lot of foam being pushed to the shore, white color. So when you look, it looks so white, all the foam is being pushed to the shore. அந்த அழுக்கு நீர் சேருகிற அந்த இடத்திற்கு பக்கத்தில் நாம் பார்த்தோம் எனில் கடல் அலைகள் நுரை தள்ளி வெள்ளை நிறத்தில் அவைகள் நுரை தள்ளுகிறதை காண முடியும். Casting up the foam of their own shame, and it says the sea is shameless. It's saying, look how dirty I am. இந்த கடல் நான் எவ்வளவு அழுக்காய் இருக்கிறேன் என்று மானமே இல்லாம அது கூறுகிறது. And Jude says that's how these false preachers are. இந்த
கள்ள போதகர்களும் அப்படிதான் இருக்கிறார்கள். They are not at all ashamed of themselves. All they want is money, money, money. இந்த கள்ள போதகர்கள் அவர்கள் எதை குறித்தும் அவர்கள் கவலைப்படுவதில்லை, அவமானப்படுவதில்லை. அவர்களுக்கு தேவை பணம், பணம், பணம். So now we know about the wild foam. And now let's go to the wandering stars. அலைகிற நட்சத்திரங்களுக்கு இப்பொழுது நாம் செல்லலாம். So that's a beautiful statement. I want you to think about it. இது ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட். இதை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். You know, those days in the ships they didn't have advanced technology, so most of the ship captains, the one who who would pilot the ship, the navigators would look to the star and then find the way. அக்காலகட்டத்தில் கப்பலில் அவர்களுக்கு இக்காலகட்டத்தில் இருக்கும் அந்த காம்பஸ் எல்லாம் இல்லாததுனால இந்த மாலுமிகள் அவர்கள் நட்சத்திரத்தை பார்த்து அதை குறிவைத்து ஓட்டுவார்களாம். So by carefully, if you're not careful, you could hit an iceberg. ஜாக்கிரதையாய் நீங்கள் செயல்படாவிட்டால் பனிப்பாறையின் மேல் மோதி அனைவரும் மரித்து போகலாம். So when the star is always moving, what will the captain do? இந்த நட்சத்திரம் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருந்தால் மாலுமி என்ன செய்ய முடியும்? So you find a lot of these people going from church to church to church all over the world. ஆகவேதான் இவர்கள் ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபை, ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபை என்று உலகம் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். They will never be in one place for anybody to follow them properly. அவர்கள் ஒரு இடத்தில் தங்குவதில்லை. ஆகவே அந்த போதகர்களும் அவர்களை பார்ப்பதில்லை. So before preaching this book, I made a statement. This book is a very hard-hitting book. So please don't blame Pastor Christopher for what he's saying. I'm only trying to explain what is here. நான் இந்த யூதா எழுதின பொதுவான நிருபத்தை ஆரம்பிக்கும் முன்பதாகவே இது மிகவும் ஒரு கடினமான புத்தகம். ஆகவே நான் சொல்லுவதை குறித்து என்னை நீங்கள் சுட்டி காட்ட வேண்டாம் என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு எச்சரித்து விட்டேன். Wandering stars for whom the nether gloom of darkness has been reserved forever. Very powerful. இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. God has already made up the mind what he's going to do to such wandering stars. இப்படி அலைகிற நட்சத்திரங்களுக்கு தேவன் என்ன செய்ய போகிறார் என்று ஏற்கனவே அவர் யோசித்து வைத்து விட்டார். So easy to call yourself an evangelist, have no responsibility of running a church and keep going round and round. உங்களை ஒரு சுவிசேஷகர் என்று கூறிவிட்டு எந்த ஒரு பொறுப்பும் ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் சுற்றி கொண்டே இருக்கலாம். Right? So see how much is happening within 35 years since the church was started. சபை ஆரம்பித்து ஸ்தாபிக்கப்பட்டு 35 வருடத்திற்குள் எவ்வளவு நடந்திருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். Because this letter was written in AD 65. ஏனெனில் இந்த புத்தகமானது, இந்த நிருபமானது கிறிஸ்துவுக்கு பின் 65வது ஆண்டில் எழுதப்பட்டிருக்கிறது. So let's go to verse number 14 now. இப்பொழுது 14வது வசனத்திற்கு நாம் செல்லுவோம். So here Jude is saying it was of these means what? It was of these people also that Enoch in the 7th generation from Adam prophesied saying, behold, the Lord came with his holy myriads to execute judgment on all and to convict of all the ungodly of all their deeds of ungodliness which they have committed in such an ungodly way, and of all the harsh things which ungodly sinners have spoken against him. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயம் தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருவார் என்று முன்னறிவித்தான். So let's make it very simple. The 7th generation itself, when Enoch walked with God, Enoch and God spoke of many things about the future.
So Enoch even knew about the second coming of Christ. 7ஆம் தலைமுறையில் இருக்கும் ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் இருவரும் சஞ்சரிக்கும் போது அநேக காரியங்களை பேசினார்கள். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக அந்த இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையை குறித்தும் ஏனோக்கு அறிந்திருந்தார். So we know altogether there are 14 apocryphal books that never got canonized and get into the Bible, right? So 14 அப்போகிரிஃப் புத்தகங்கள் இருக்கின்றன. அந்த புத்தகங்கள் நம்முடைய வேதாகமத்தில் சேர்க்கப்படவில்லை. So one of those books is called the book of Enoch. அதில் ஒரு புத்தகம் தான் ஏனோக்கின் புத்தகமாகும். But the Holy Spirit finds it right to include something, just one statement from that book, and he reminds Jude to write that. பரிசுத்த ஆவியானவர் அந்த ஏனோக்கின் புத்தகத்திலிருந்து ஒரே ஒரு காரியத்தை எடுத்து யூதாவின் நிருபத்தில் அதை சேர்க்க வேண்டும் என்று யூதாவுக்கு ஞாபகப்படுத்துகிறார். So that's why that little apocryphal statement gets into the regular Bible here. ஆகவே தான் இந்த ஒரு சிறிய அப்போக்ரிஃபா அறிக்கை இங்கு அது சேர்க்கப்பட்டிருக்கிறது. These people that he's referring to, God had already shared with Enoch. These people will go after money in the days to come. இவர்களை குறித்து தேவன் கூறுகிறது என்னவென்றால் அவர்கள் பணத்திற்கு பின்பாக செல்வார்கள். So now you can connect all the verses. They will be like Cain, they will be like Balaam, they will rebel like Korah, they will all be like wandering stars, they will be unashamed as the sea waves. All this is describing the false preachers. இவர்கள் கோராவை போல இருப்பார்கள், பிலேயாமை போல பணத்திற்காக போவார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் கோராவை போல காயினை போல இருப்பார்கள், கோராவை போல எதிர்ப்பார்கள், அழகிற நட்சத்திரங்களை போல இங்கும் அங்கும் செல்வார்கள் என்று அவர்களை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. So when you read these two verses which we just read, look at the number of times the word ungodly is used. இந்த 14வது 15வது வசனத்தில் அநேக முறை அவபக்தி என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. So which Jude is fretting, this ungodliness has now got into the church also. யூதா இங்கு என்ன கூறுகிறார் என்றால், இந்த அவபக்தியான காரியங்களும் மக்களும் அவர்கள் சபைக்குள்ளும் வந்து விட்டார்கள் என்றுதான் அவர் புலம்புகிறார். So what is ungodliness? Lacking the fear of God. அவபக்தி என்றால் என்ன? தேவ பயம் அற்றவர்கள். So when you lack the fear of God, Jude is giving a small list. What are the things that follow when you lack the fear of God? உங்களிடத்தில் தேவ பயம் இல்லை என்றால் ஒரு சில காரியங்கள் உங்களில் காணப்படும். அவைகள் என்ன என்று யூதா ஒரு சிறிய ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். So that's found in verse 16. அது 16வது வசனத்தில் இருக்கிறது. So let me read verse 16 for you. Because of the ungodliness in the church, because of the fact that people don't fear God, look what is happening inside. அவபக்தியின் நிமித்தமாகவும் தேவ பயம் அற்றவர்களாய் இருப்பதன் நிமித்தமும் சபைகளுக்குள் என்ன நிகழ்கிறது என்று 16வது வசனத்தில் நாம் பார்ப்போம். So these, you catch the word, he's still talking about those people. These, இவர்கள் என்று அங்கு கூறுகிறார். இவர்கள் என்றால் அந்த கள்ள போதகர்களையே குறிக்கிறது. These are grumblers, malcontents, following their own passions, loud-mouthed boasters, flattering people to gain advantage. இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவர்களை பேசும் தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். Flattery is the best way to win people. தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். இப்படி செய்யும் பொழுது அநேக மக்களை ஆதாயப்படுத்தலாம். Don't tell them their faults. அவர்களுடைய குறைகளை நீங்கள் சொல்ல வேண்டாம். Then they will leave the church. அவர்கள் சபையை விட்டு சென்று விடுவார்கள். And you cannot have too many people in the church. அப்படி என்றால் அநேக மக்கள் உங்களுடைய சபைக்கு வர மாட்டார்கள். Which means you cannot get too much money. அப்படி என்றால் உங்களுக்கு பணம் வராது. Which means you cannot have too many projects in the future.
அநேக ப்ராஜெக்ட்கள் எதிர்காலத்தில் நீங்கள் வைத்திருக்க முடியாது. So flatter them. ஆகவே அவர்களை புகழ்ந்து பேசுங்கள். Don't tell the truth. உண்மையை கூறாதீர்கள். This started so many years back. இது எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக ஆரம்பித்தது. So after 2000 years, how do you think it will be? 2000 வருடத்திற்கு அப்புறம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? Now we come to the last part. கடைசியான பகுதிக்கு நாம் வருவோம். So most from verse 17 we find an 18 same thing we find in 2 Peter also. 17வது 18வது வசனத்தில் இருக்கும் அந்த காரியங்கள் 2 பேதுருவிலும் காணப்படுகிறது. So in the last time there will be scoffers following their own ungodly passions. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. So the same thing you find in 2 Peter chapter 3. 2 பேதுரு 3வது அதிகாரத்திலும் இதை காணலாம். It talks about, first of all, you must understand this, that scoffers will come in the last days with scoffing. Same words, same statements, God gave it to 2 people, Peter and Jude. 2 பேதுரு 3வது அதிகாரம் 3வது 4வது வசனம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? Okay, now it's self-explanatory. Let me go to verse number 19. இப்பொழுது 19வது வசனத்திற்கு நாம் செல்லலாம். It is these people who set up divisions. இவர்கள் பிரிந்து போகிறவர்கள். Worldly people. ஜென்ம சுபாவத்தாரும் devoid of the spirit. Look at the words used by Jude. ஆவி இல்லாதவர்களுமாமே. What does the word division mean? இந்த பிரிந்து போகிறவர்கள் என்றால் என்ன? Most churches start with a vision. எல்லா சபையும் ஒரு தரிசனத்தோடு தொடங்குகிறது. But suddenly there is one group which has another vision. இடையில் ஒரே ஒரு கூட்டம் மாத்திரம் இன்னொரு தரிசனத்தோடு செயல்படுவார்கள். So there are 2 visions, so it's called division. அங்க 2 தரிசனம் இருக்கிறதுனால் அது பிரிந்த சபை என்று கூறலாம். That's what happens even till this day. இந்த நாள் முதற்கொண்டு அதுதான் நடக்கிறது. You don't really find number of churches coming up. You only find people leaving one church and starting another church. அநேக சபைகளை ஸ்தாபிக்கிற புது சபைகள் வருவதில்லை. ஒரு சபையிலிருந்து கூட்டம் இன்னொரு சபைக்கு போகிறது. And there's only congregation transfer from one church to another. ஆகவே சபை மக்கள் ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு தான் போகிறார்கள். Evangelism has not grown up. சுவிசேஷம் நடப்பதில்லை. There are only changing churches. அவர்கள் சபைகளை தான் மாற்றுகிறார்கள். So that's because of divisions. இது பிரிந்து போகிறவர்களின் நிமித்தம் வருகிறது. And he says worldly people who are supposed to be spirit led are worldly people. அவர்கள் ஜென்ம சுபாவத்தார். But look at him now. Jude is telling, but you, which means he's talking to you and me. ஆனால் 20வது வசனத்திலே நமக்கு யூதா பேசுகிறார். நீங்களோ, but you beloved, நீங்களோ பிரியமானவர்களே, build yourselves up in the most holy faith. உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. Don't look at all these worldly people, but build yourself in your most holy faith. இந்த ஜென்ம சுபாவத்தாரை நீங்கள் பார்த்து பயந்து விடாதீர்கள். உங்களுடைய விசுவாசத்தை, இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் என்று கூறுகிறார். To be holding on to your holy faith, hold the holy book tightly. அந்த விசுவாசத்தில், மகா பரிசுத்த விசுவாசத்தில் நீங்கள் நிலை நிற்க வேண்டும் என்றால் பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் இறுக்கமாக பற்றிக் கொள்ளுங்கள். Do not be carried away by wandering stars. இந்த அலைகிற நட்சத்திரங்களால் நீங்கள் அலைந்து விடாதீர்கள். But hold on to the word of God. நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை பற்றிக் கொள்ளுங்கள். The next thing which Jude tells us, pray in the Holy Spirit. பரிசுத்த ஆவியிலே ஜெபம் செய்யுங்கள் என்று யூதா கூறுகிறார். So what is praying in the Holy Spirit? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுவது என்ன? Allow the Holy Spirit to take over your mouth, your vocal cords.
பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்ய நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். Don't keep always praying from your mind a known prayer. உங்களுடைய சிந்தையிலிருந்து வருகிற தெரிந்த அந்த ஜெபத்தை சொல்லிக்கொண்டே இருக்காதீர்கள். Give your tongue, give your mouth to the Holy Spirit. He will speak through you to God in different languages. உங்களுடைய நாவை நீங்கள் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய சிந்தை அல்ல, பரிசுத்த ஆவியானவரை இடைப்பட்டு தேவனிடத்தில் அந்த ஜெபத்தை ஏறெடுப்பார். So that is how God knows what we need, and God himself through the third person of the Godhead, that's the Holy Spirit, uses our mouth and prays what is required for us in a language we don't know. தேவன் நமக்கு என்ன வேண்டும் என்று அறிவார். அந்த திருத்துவத்தின் மூணாவதவராக இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து செயல்பட்டு அவர் ஜெபித்து தேவனிடத்தில் எல்லாவற்றையும் நம் வேண்டுதல்களை எடுத்து செல்கிறார். அது நமக்கு தெரியாத அந்த அந்நிய பாஷையில் இருக்கும். In other words, speak in tongues for self edification. உங்களை பக்தி விருத்திக்கு ஏதுவாக வளர்ப்பதற்கு நீங்கள் அந்நிய பாஷையில் நீங்கள் பேச வேண்டும். That's why Paul writes, I pray in tongues than more than any of you. உங்கள் அனைவரையும் காட்டிலும் அதிகமாக நான் அந்நிய பாஷையில் பேசுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். That is because self edification. How do I edify? How do I grow in the Lord? அது தன்னையே பக்தி விருத்தி உண்டாக்கும். Let's go to verse 22. 22வது வசனத்திற்கு நாம் செல்வோம். It's very encouraging. இது நம்மை ஊக்குவிக்கிற ஒரு வசனமாகும். It says, convince some. You can't convince everyone. அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சித்து. Okay, the English translation says, verse 22, convince some who doubt. அவர்கள் சந்தேகிக்கிற சிலருக்கு நாம் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று கூறுகிறது. Like, whatever we say, everybody is not going to accept. நாம் கூறுவது எல்லாவற்றையும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள போவது அல்ல. Anything you preach spiritual, people will always keep doubting. ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் பேசும் பொழுது ஒரு சந்தேகக்குறியோடு தான் அனைவரும் பார்ப்பதுண்டு. So only few people, Jude is saying, we can convince, not all. எல்லோரையும் நாம் நம்ப வைக்க முடியாது, ஒரு சிலர் தான் நம்புவார்கள் என்று யூதா கூறுகிறார். And the next description is quite fearful. It says, snatch those who are falling into the fire. சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த வசனம் கூறுகிறது. So what does this sentence mean? அப்படி என்றால் என்ன? There are many who are falling into hell. அநேகர் நரகத்துக்கு செல்லுகிறார்கள். And he says, snatch some of them. ஒரு சிலரை அதுல இருந்து நீங்க தூக்கி எடுங்க என்று கூறுகிறார். Right? You can't snatch everyone. எல்லோரையும் நீங்கள் எடுக்க முடியாது. I thought that's very encouraging for us. அது உண்மைக்குமே நம்மை ஊக்குவிக்கிறதாகும். Right? So how true the word of God is for those who actually, who do this every day. இதை ஒவ்வொரு நாளும் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவ வார்த்தை எவ்வளவு உண்மையாயிருக்கிறது. So don't forget to share with your neighbor. Don't forget to share with the people that you interact with about our Lord Jesus Christ. If they accept, well and good, or else leave them alone. உங்கள் அயலாரோடும் கூட நீங்கள் வசிக்கிற மக்களோடு கூட இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு அறிவிக்க நீங்கள் மறந்து விடாதீர்கள். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் சந்தோஷம், இல்லாவிட்டால் அவர்களை விட்டு விடுங்கள். Let me put this way. You influence them. Don't allow your neighbors to influence you. நீங்கள் அவர்களுக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள், அவர்கள் உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விடாதீர்கள். And there we end verse 23. Save some by snatching them out of the fire. On some have mercy with fear. பயத்தோடே ரட்சித்து என்று கூறப்பட்டிருக்கிறது. Hating even the garment spotted by the flesh. மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள் என்று கூறுகிறார். Right? It says,
on a whiteboard, you take a black marker and put a dot, all that will be visible to the human eye is not the big whiteboard, but that black dot. நீங்கள் ஒரு பெரிய பலகை, ஒரு வெள்ளை பலகையை எடுத்து நடுவில் ஒரு சிறிய ஒரு கருப்பு ஒரு புள்ளி வைத்தால் நாம் அதை பார்க்கும் பொழுது அந்த வெள்ளை நிறம் நமக்கு தென்படாது, அந்த சிறிய கருப்பு நிறம் தான் தென்படும். Now the whole whiteboard, let's call it the spirit. அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கும் அந்த பலகையானது ஆவி என்று நாம் கூறலாம். That little dot is the flesh. அந்த சிறிய கருப்பு புள்ளி அது மாம்சம். And Jude says, even the dot, you must hate it. Be 100% pure in Christ. அந்த சிறிய கருப்பு புள்ளியாகிய அந்த மாம்சத்தையும் நாம் வெறுத்து தள்ள வேண்டும், ஒதுக்க வேண்டும் என்று யூதா கூறுகிறார். And then now we go to verse 24 and 25. It's one of the most beautiful benedictions you'll ever get to hear in Christianity. கிறிஸ்துவத்திலே அருமையாக கூறப்படுகிற ஒரு முடிவுரை தான் இந்த இரண்டு வசனங்களும். So we'll read it, number 24 and 25 together. 24யும் 25யும் ஒன்றாக சேர்ந்து நாம் வாசிப்போம். Now to him who is able to keep you from falling and to present you without blemish before the presence of his glory with rejoicing, to the only God, our Savior, through Jesus Christ our Lord, be glory, be majesty, dominion and authority before all time and now and forever. Amen. Right? வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். The Holy Spirit wants to present each one of us without any blemish as a bride to our bridegroom, the Lord Jesus Christ. மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாசற்ற மணவாட்டிகளாக நம்மை அவரிடத்தில் அர்ப்பணிப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். So at the beginning of verse 24, it's very nice. It says, now to him who is able to keep you from falling. Don't think you can stand on your own. வழுவாதபடி உங்களை காக்கவும் என்று ஆரம்பிக்கிறது அந்த 24வது வசனம். ஆகவே நாம் தனித்து நம்முடைய வல்லமையில் நம்முடைய பலத்தில் நிற்க முடியாது. It's only the Holy Spirit who can preserve you and me, who can stop you and me from falling. வழுவாதபடி நம்மை காக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. So don't listen to all these false doctrines, once saved, always saved. This one book is enough to counter every false doctrine. எல்லா கள்ள உபதேசங்களையும் நம்பிக்கொண்டிருக்காதீர்கள். இந்த ஒரு புத்தகம் மட்டும் கள்ள உபதேசங்களை குறித்து அவ்வளவு விரிவாக கூறியிருக்கிறது. Because the Lord expects a blemishless bride. ஒரு மாசற்ற மணவாட்டியையே தேவன் எதிர்பார்க்கிறார். Not even a little dot. ஒரு சிறிய புள்ளி கூட அவருக்கு வேண்டாம். He wants us to be pure because he is the pure and the holy one. அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நாம் பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். So may you be encouraged to lead a life of holiness and purity. God bless you. பரிசுத்தத்தோடு ஒரு ஜீவியம் நீங்கள் வாழ தேவன் உங்களை வழி நடத்துவாராக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.